வெல்தி மார்னிங். வெல்கம் டு 8 AM ரிச்னஸ். இன்னைக்கு நம்ம 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிரின்சிபல் நம்பர் 1, சின்னதோ பெருசோ சேமிப்பை இன்னைக்கே தொடங்கிடுங்க. ஸ்டார்ட் டுடே. செகண்ட் பிரின்சிபல், பி வெரி கன்சிஸ்டன்ட். தொடர்ச்சியா அந்த செயலை செய்யுங்க. நீங்க டெய்லி சேமிக்கிற பழக்கமோ, வாரத்துக்கு ஒரு வாட்டியோ, 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ, மாசத்துக்கு ஒரு வாட்டியோ என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ, எந்த நோக்கத்துக்காக சேமிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நோக்கம் அடையிற வரைக்கும் தொடர்ந்து நீங்க சேமிக்கணும். தேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிட் வெரி டைட். நம்ம சேமிப்பு ஆரம்பிச்ச உடனே ஒரு சில காலங்கள்ல அந்த சேமிப்பு நல்லா உயர்ந்திருக்கும். நமக்கு திடீர்னு ஒரு செலவு வரும். அப்போ நமக்கு அங்க ஒரு பணம் இருக்கேன்னு நினைச்சு கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். உடனே போய் அது எடுக்கணும்னு நினைப்போம். நெவர் டூ தட். அந்த விஷயத்தை கண்டிப்பா செய்யாதீங்க. நீங்க எந்த நோக்கத்துக்காக சேமிக்கிறீங்க அந்த நோக்கம் அடையிற வரைக்கும் அந்த பணத்துல கை வைக்கக்கூடாது. நாலாவது பேஷன்ஸ், பொறுமை. நமக்கு பொறுமை வேணும். சேமிப்புன்றது இன்னைக்கு நம்ம சேமிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு டபுள் மடங்கு, நாளைக்கு ட்ரிபிள் மடங்கு ஆற விஷயம் கிடையாது. அதுக்கான கால அவகாசத்தை நம்ம கொடுத்து பொறுமையா வெயிட் பண்ணோம்னா அந்த சேமிப்பு கண்டிப்பா உயரும். அஞ்சாவது பாயிண்ட் லாங் ரன். அதாவது வெல்த் கிரியேஷன் சேமிப்புன்றது இட்ஸ் நாட் அ ஷார்ட் கேம். இது ஒரு லாங் கேம். நம்ம பொறுமையும் அவசியம், அதே மாதிரி காலமும் நமக்கு அதிகமா கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஒரு சூப்பர் வெல்த் கிரியேட் பண்ணி கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை கண்டிப்பா வாழலாம். இந்த 5 கோல்டன் பிரின்சிபலை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கே சேமிப்பை தொடங்குங்க. உங்க இலக்கை நோக்கி பயணிங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபா வாழுங்க. ஸ்டே டியூன்ட் வித் 8 AM ரிச்னஸ் சேனல். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் டெய்லி கண்டிப்பா சிகரத்தை அடையலாம். நன்றி.